போக்குவரத்தில் புரட்சி செய்ய உள்ள ஹைப்பர்லூப் தொடர்பான ஆராய்ச்சியில் சென்னை ஐஐடி ஈடுபட்டு வருகிறது. மனித நாகரிகம் வளர்ந்த காலத்திலிருந்தே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல தொடர்ந்து புது புது போக்குவரத்துகளை கண்டுபிடிப்பதில் முனைப்பு காட்டி வருகிறான். அந்த வகையில் தற்போது சாலை, ரயில்வே மற்றும் விமான போக்குவரத்துகள் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதிலும் எவ்வளவு வேகமாக ஒரு இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பது குறித்து கண்டுபிடிப்புகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் எதிர்கால தொழில்நுட்பம் என்பது ஹைப்பர்லூப் என்ற போக்குவரத்து முறை பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. ஹைப்பர்லூப் என்பது நீண்ட தூரத்திற்கு இடையே அதிவேகமாக பயணம் செய்யக்கூடிய எதிர்கால போக்குவரத்து முறையாக உள்ளது. ஹைப்பர்லூப் என்பது ஒரு அதிவேக போக்குவரத்து அமைப்பு ஆகும். இது ஒரு தாழ்வான அழுத்த குழாயின் மூலம் பயணிக்கும் கேப்சூல்களை பயன்படுத்தப்படுகிறது. இந்த தொழில்நுட்பம் நிலம் வழியாக விமானத்தை விட வேகமாக பயணிக்க முடியும். இது குறைந்த அழுத்த குழாய்கள் வழியாக காந்த சக்தியின் உதவியுடன் பயணிகளை மற்றும் சரக்குகளை வேகமாக கொண்டு செல்லும் தொழில்நுட்பமாகும். இது நிலத்திற்கு மேல் அல்லது நிலத்தடி சுரங்கப்பாதைகளில் நிறுவப்படலாம். ஹைப்பர்லூப் காந்த விலக்கு மற்றும் குறைந்த உராய்வு மூலம் மணிக்கு 1200 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும். ஹைப்பர்லூப் பயண நேரத்தை கணிசமாக குறைக்கும். இது மற்ற போக்குவரத்து முறைகளை விட குறைவான ஆற்றலை பயன்படுத்துகிறது. இது குறைந்த கார்பன் உமிழ்வை கொண்டுள்ளதால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாக இருக்கும். இந்த முறைப்படி ஒரு நேரத்தில் ஒரு ரயில் மட்டுமே இயக்கப்படும். இதனால் விபத்துகள் ஏற்படுவதும் குறைவாக இருக்கும். ஹைப்பர்லூப் ரயில்களை இயக்குவதற்கு இந்தியாவில் முதல் சோதனை தடத்தை சென்னை ஐஐடி தயார் செய்துள்ளது. விரைவில் இதில் ரயிலை இயக்கி சோதனை செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ஐஐடி இந்திய ரயில்வே அமைச்சகத்தில் நிதி உதவியுடன் ஹைப்பர்லூப் ரயில்களை இயக்குவதற்கு பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது. சென்னை அடுத்த திருப்போரூர் அருகே தையூர் பகுதியில் அதன் வளாகத்தில் 42 மீட்டர் நீளத்திற்கு ஹைப்பர்லூப் ரயில்களை இயக்குவதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ரயில் இயக்குவதற்கான சோதனை தடம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனை தடத்தில் ஹைப்பர்லூப் ரயில் சோதிக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்திற்காக இதுவரை 2 கட்டங்களாக 8.72 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தொடர்ந்து 3வது கட்டமாக 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் வாயிலாக 350 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 30 நிமிடத்தில் அடைந்து விடலாம். எதிர்கால போக்குவரத்து மேம்படுத்துவதற்காக இந்த திட்டத்தை அரசு கையில் எடுத்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் சென்னையிலிருந்து திருச்சிக்கு 30 நிமிடத்திலும், சென்னையிலிருந்து மதுரைக்கு 45 நிமிடத்திலும் சென்று விடலாம்.